ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மெத்தட்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் வேல்யூவும் அதுக்கப்புறம் கம்பேர் டு அப்படிங்கிற 2 மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு 2 மெத்தட்ஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெத்தட்ஸ், இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்டிஜர் நம்பர்ஸ் இருக்குது, ஃப்ளோட் நம்பர்ஸ் இருக்குது, டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸுக்குன்னு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 3rd மெத்தட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேம்லேயே இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். அதாவது 2 ஆப்ஜெக்ட் இல்லை 2 நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறதா ஈக்குவல்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டு தான் நீங்கள் கெஸ் பண்ணுறதும். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன், இந்த மெத்தடோட மீனிங் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இந்த மெத்தடை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவும் இந்த ஈக்குவல்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மெத்தடுக்கு ஆர்குமெண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறது தான் இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடோட வேலை. ஓகே, இந்த மெத்தடுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த மெத்தடை வந்துட்டு உங்களுக்கு ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மெத்தடோட சின்டாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஈக்குவல்ஸுங்கிறது அந்த மெத்தடோட நேமு, அதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இன்டீஜர், நார்மல் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து கிடையாது. இன்டீஜர், ஃப்ளோட்டு அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து நம்ம என்ன ஆப்ஜெக்ட் தான், நம்ம என்டையர் எல்லாமே ரெஃபர் பண்ணுறது எல்லாமே இங்கே ஆப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம பாஸ் பண்ணக்கூடியது ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் டைப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூவாக தான் இருக்கும். அதாவது 2 நம்பரை வந்து கம்பேர் பண்ண போது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ வரும். இல்லை ஈக்குவலாக இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ வரும். ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால அது ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப் பூலியன் இருக்குது. இது வந்து நமக்கு எங்கே இருந்தனால ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் கேட்டகரி கீழே வருது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். ஸோ இந்த ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்னாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது எந்த ஆப்ஜெக்டாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா ரிட்டர்ன் வேல்யூஸ் எப்படி வரும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ என்ன வரும் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். எப்போ அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அதோட டேட்டா டைப்பும் இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஆப்ஜெக்டோட டேட்டா டைப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லை அதோட வேல்யூஸும் ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 கண்டிஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதோட வேல்யூவை ட்ரூன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாது. சம்திங் இட் ஹேஸ் டு பி, ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து என்னென்னா நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க இல்லையா ஆர்குமெண்ட்டுக்கு, அந்த ஆப்ஜெக்டோட டேட்டா டைப்பும் இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணும் இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஸோ அதோட டேட்டா டைப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். 3வது கண்டிஷன் வந்து என்னென்னா இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவும் எந்த நீங்கள் ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறீங்களோ அதோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சம் டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு சொல்ல போகிறேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜிடிபி டூலில் வந்துட்டு ஜாவா கம்பைலரில் நான் வந்து கோடு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு மெயின் கிளாஸ் ஃபார் பப்ளிக் கிளாஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்னதாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில வேரியபிள்ஸை நான் வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் என்ன வேல்யூ வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு வேரியபிள் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா int x is equal to 5 அப்படின்னு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்டோட டெஸ்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ இங்கே எல்லாமே இனிமேல் ஆப்ஜெக்ட் பற்றி தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நார்மல் 5 அப்படிங்கிற இன்டீஜருக்கு நான் இன்டீஜர் எக்ஸ் ஆப்ஜெக்டோட நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இதை நார்மல் ஒரு நம்பராக வைக்காமல் இதை ஒரு ஆப்ஜெக்டாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸுங்கிறது இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக ஆயிரும்.
அதே மாதிரி இன்டீஜர் ஒய்க்கு நான் 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன், இன்டீஜர் இசட்டுக்கு 5ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன், ஷார்ட் ஏக்கு 5ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 4 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸும் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷனை நான் இங்கே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி அங்கேயே நான் வந்து பிரிண்ட் பண்ணியும் காட்டுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் டாட். ஸோ எக்ஸ் டாட்னா என்னது, இங்கே எக்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸு தான். ஸோ எக்ஸுங்கிறது என்னது, எக்ஸுங்கிறது ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது 5. ஸோ 5 டாட் அப்படிங்கிறது தான் அதுக்கு இன்டர்னலாக கம்பைலர் புரிஞ்சுக்கும், ஈக்குவல்ஸ் ஆஃப் 5. ஸோ நான் என்ன சொன்னேன், கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணக்கூடியது ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒய் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒய்யும் ஆப்ஜெக்ட் தான், எக்ஸும் ஆப்ஜெக்ட் தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டா டைப், செகண்ட் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன இங்கே சொல்கிறோம், ஆர்குமெண்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து என்னது, நல் கிடையாது, சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன சொன்னோம், இதோட டேட்டா டைப்பும் ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம சொன்னோம், ஆப்ஜெக்ட் டைப்பும். ஸோ எக்ஸுக்கும் இன்டிஜர் தான் இருக்குது, ஒய்யுக்கும் இன்டிஜர் தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம உங்களுக்கு ட்ரூ ஆகுது. தேர்டு கண்டிஷன் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ எக்ஸில் உங்களுக்கு 5 இருக்குது, ஒயில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது 10 இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஃபெயில் ஆகுது. ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்ன்னு தான் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வருது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு என்னன்னா அதை வந்து எவாலுவேட் பண்ணுது. அந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ் வேல்யூவை ஜெட்டோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டாட். ஸோ இந்த நம்பர் ஆப்ஜெக்ட், எக்ஸுங்கிற நம்பர் ஆப்ஜெக்ட் தான் இந்த ஈக்குவல்ஸுங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணுது. அதுக்கு ஆர்குமெண்ட்டை எதை நம்ம பாஸ் பண்ணுறோம், 5 பாஸ் பண்ணுறோம். ஸோ 5ங்கிறது ஒரு இசட்டை வந்து பாஸ் பண்ணுறோம், இசட்டோட வேல்யூ தான் 5. ஸோ இது வந்து ஒரு நல் நம்பர் கிடையாது, நாட் நல் நம்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னது, இதோட டேட்டா டைப்பும் பார்த்திங்கன்னா இன்டிஜர் தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு. தேர்டு கண்டிஷன் நம்ம என்ன செக் பண்ணுறோம், ரெண்டோட வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, எல்லா கண்டிஷன்ஸும் மேட்ச் ஆகிறனால உங்களுக்கு ரிட்டன் வேல்யூ ட்ரூன்னு சொல்லியிருக்கும். அதனால தான் உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிறது செகண்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ தேர்டு கண்டிஷன் வந்து தேர்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எக்ஸையும் ஏயும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே எப்படி கம்பேர் ஆகுதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ இந்த ஈக்குவல்ஸுங்கிற மெத்தடை கால் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸு. ஸோ எக்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணுறோம். அதாவது ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நான் என்ன சொன்னேன், என்ன செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் நல் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கும். ஆமாம், நல் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. செகண்ட் உங்களுக்கு என்ன செக் பண்ணோம், நீங்கள் இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட டைப்பும் இந்த ஆப்ஜெக்டோட டைப்பும் என்னன்னு சொல்லி பார்க்கும். ஸோ எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர்னு இருக்குது, ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆயிடுது, உங்களுக்கு ஆப்ஜெக்டோட டைப்பே வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடுது. ஸோ அப்போவே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரிட்டன் டைப் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறதும் ஃபால்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் மெத்தட் போய் பார்க்கலாம், valueOf. ஸோ valueOf அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேமில் இருக்கிற மாதிரியே தான். நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆர்குமெண்ட்டோட எக்ஸாக்ட் ஆப்ஜெக்ட் வேல்யூவை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து ஒரு நம்பர் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு டபுள் வேல்யூ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ 5.0 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன், எனக்கு இன்டீஜராக வரணும், நான் வந்து ஃப்ளோட் பாஸ் பண்ணுறேன், எனக்கு இன்டீஜராக வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பாஸ் பண்ணுறோம் இல்லையா ஆர்குமெண்ட், அந்த ஆர்குமெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக இருக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரிங், இல்லைனா வேறு மற்ற டேட்டா டைப்ஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்டீஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங்கு. ஸோ இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து ஆர்குமெண்ட் வந்து என்ன வேணால் பாஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். இந்த மெத்தடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே இது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுக்குன்னு ஒரே ஒரு ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் தான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தடாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்க போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்க போகுதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மெத்தடை பற்றின சில டெஃபினேஷன் பார்த்தோம். சின்டாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து காமிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இதை எப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ரிட்டர்ன் டைப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் அது இன்டீஜர் வேல்யூ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் இன்ட் ஆஃப் ஐ. வேல்யூ ஆஃப்ங்கிறது இதோட சென்டாக்ஸு, இன்ட் ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இன்டீஜர் ஆர்குமெண்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே சென்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ரேடிக்ஸ் வேல்யூவும் பாஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கை தான். நீங்கள் ரேடிக்ஸ் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதோட டேட்டா டைப் வந்து இன்ட்டுன்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்டாக்ஸை. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐங்கிறது எதை குறிக்குதுன்னா அது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பை வந்து குறிக்குது. எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கை வந்து குறிக்குது. ரேடிக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு ஸ்ட்ரிங்கு, அதோட ரெப்ரசன்டேஷன், அதாவது நம்பரை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், டெசிமல் ஃபார்மேட்லையா, ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்லையா, இல்லை ஆக்டல் ஃபார்மேட்லையா, இல்லை வந்து பைனரியில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த எந்த ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கோனோ அதோட ரேடிக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணக்கூடியது 3 தான், இன்டீஜர், ஸ்ட்ரிங், அப்புறம் ரேடிக்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூஸ். இப்போ இந்த மெத்தட் எதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் இன்ட் ஆஃப் ஐ அப்படிங்கிற இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட இன்டீஜர் வேல்யூ தானே கொடுக்குறீங்க. ஸோ அதோட இன்டீஜர் ஆப்ஜெக்டை உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து இன்டீஜர் ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. நீங்கள் என்ன ப்ரிமிட்டிவ் பாஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறமாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் வந்து பாஸ் பண்ணுறீங்க, அதோட இன்டீஜர் ஆப்ஜெக்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங் எஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்துருப்பீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருப்பீங்க, அதோட அந்த நம்பரை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ரேடிக்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ரெண்டையுமே அதை வந்து அனலைஸ் பண்ணி அதோட இன்டீஜர் ஆப்ஜெக்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இன்டீஜரில் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி பாஸ் பண்ணிக்கலாம்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இன்டீஜராக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங் மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங் ரேடிக்ஸும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம், உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சென்டாக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி 3 ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்களே அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒன்றும் பண்ணல, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாஸ்க்குள்ளே எப்பவும் போல் நான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்ஸோட வேல்யூஸை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்துட்டு எப்படி நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தட் பார்த்தோமோ அதே மாதிரி வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 9. ஸோ 9 அப்படிங்கிற வேல்யூக்கு நான் வேல்யூ ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் எப்படி பாஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல நான் வந்து சம்திங் ஒரு எந்த ஆப்ஜெக்ட் டைப்பாக நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே கொடுத்து தான் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் வேல்யூ எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டீஜர் டாட் அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் கால் பண்ணுறேன். ஸோ இன்டீஜருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இன்டீஜர் டாட் வேல்யூ ஆஃப் அந்த 9 வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இன்டீஜர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் தான் இந்த வேல்யூ ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுது. ஆனால் அதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து என்ன பாஸ் பண்ணுதுன்னா இன்ட் ஐயை வந்து பாஸ் பண்ணுது. இன்ட் ஐனானது 9ங்கிறது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இன்ட்டாக வந்து உங்களுக்கு போகுது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்டீஜர் எக்ஸ் ஆப்ஜெக்டில் வந்து அசைன் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதோட வேல்யூ இதில் அசைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி வந்து இது வந்து அசைன் ஆகிருக்கும், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், எக்ஸ் என்ன அப்படின்னு. இப்போ நான் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா
9ங்கிறது உங்களுக்கு 9ன்னு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நார்மல் இன்ட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புன்னு இருந்தது. இங்கே எக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்னு மாறி இருக்குமே தவிர ஆனால் இன்டீஜர் வேல்யூ 9ன்னு தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் வேல்யூ நம்ம பார்க்கலாம். டபுள் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு. ஸோ டபுளுங்கிற ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வேல்யூ ஆஃப்ங்கிறத வந்து கால் பண்ணுது. நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லி பாஸ் பண்ணுறீங்க, இங்கேயும் வந்து இன்டீஜர் தான் பாஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டைப் வந்து உங்களுக்கு வந்து 5ன்னு தான் வரும். ஆனால் நீங்கள் டபுளில் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணுறீங்க இல்லையா, டபுள் ஆப்ஜெக்ட் டைப்பில், அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த 5ங்கிறது உங்களுக்கு 5.0 கன்வெர்ட் ஆயிரும். இப்போ ஃப்ளோட் டாட் வேல்யூ ஆஃப் 80 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு செகண்ட் சின்டாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க, ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா 80 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ அதோட ஃப்ளோட் வேல்யூ வந்து நம்ம இங்கே அசைன் பண்ணுறோம். ஸோ ஃப்ளோட் டாட் வேல்யூ ஆஃப் 18 கொடுக்குறப்ப இந்த ஸ்ட்ரிங்கை உங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ 80 அப்படின்னு வரும். ஸோ அதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ளோட்டில் அசைன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ளோட் வேல்யூவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 80.0 அப்படிங்கிறதா உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்னது, இன்டீஜர் பின்னு சொல்லியிருக்கேன், இன்டீஜர் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்டுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சின்டாக்ஸ். ஸோ அதாவது என்ன, ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம், கமா ரேடிக்ஸும் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் 444 அப்படின்றது கமா ரேடிக்ஸ் வந்து 16 கொடுத்துருக்கேன். அது என்ன 16 பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம பைனரி நம்பர் சிஸ்டம்ஸ் என்னன்னு சொல்லி சொல்லுவோம், 2ல் வந்து பேஸ் 2ன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஏன்னா 1s and 0s இருக்கிறதுனால டெசிமல் நம்பர் சிஸ்டமை பேஸ் 10ன்னு சொல்லுவோம், ஆக்டல் நம்பர் சிஸ்டமை பேஸ் 8ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே 16ன்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு நான் இன்டீஜர் வேல்யூ எடுக்கிறேன். இப்போ இதோட எனக்கு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் வந்து இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நான் சொல்லிட்டேன் 444. அதோட எனக்கு டெசிமல் நம்பர் வேணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அதில் உங்கள் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க 444 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 காட்டுது பாருங்கள். கன்வெர்ட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட டெசிமல் நம்பர் வந்து உங்களுக்கு காமிக்கும் பேஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதோட டெசிமல் கால்குலேஷன் ஸ்டெப்ஸும் இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா 16^0ன்னு சொல்லி வரும். இந்த இடையில இருக்க நம்பர் வந்து 16^1ன்னு வரும். இதோட பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16^2ன்னு வரும். ஸோ ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸோட அந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே உங்களுக்கு 1092ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெசிமல் கால்குலேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 444 அப்படிங்கிறதோட ரேடிக்ஸ் வந்து நம்ம 16ன்னு கொடுத்துட்டோம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்பைலருக்கு புரிஞ்சிடும். ஸோ அதோட வேல்யூவை என்ன பண்ணோம் அப்படின்னா டெசிமலாக அது கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோட இன்டீஜர் வேல்யூவை எடுத்து இந்த பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் கொண்டு போய் அசைன் பண்ணோம். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கிறப்ப 1092 சொல்லி பிரிண்ட் ஆகுது. இங்கே பார்த்தோம் இல்லையா 1092ங்கிறது பேஸ் 10. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து உள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது கமாண்ட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், ஆர்குமெண்ட் வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறதுல இன்டீஜரையும் நம்ம பாஸ் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு ஸ்ட்ரிங்கையும் பாஸ் பண்ணி பார்த்துட்டோம், இல்லை ஸ்ட்ரிங் கமா ரேடிக்ஸ் வேல்யூவும் பாஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆப்ஜெக்ட் டைப் வந்து இது வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்டீஜர்னு கொடுக்குறேன். இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் தானா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டீஜர் ஆப்ஜெக்டோட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுது கண்டிஷன் வந்து ஆமாம் ட்ரூன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ எக்ஸோட இது வந்து என்னது டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் டைப் வந்து இன்டீஜராக இருக்குது. இதே வந்து நீங்கள் நார்மல் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அசைன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒய்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எரர்ஸ் தான் வரும். ஏன்னா ஒய்ங்கிறதே உங்களுக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் தான் வருமே தவிர அதை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்போடு கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவல்ஸ் மெத்தடு பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் மெத்தட் பற்றி பார்த்தோம். ஸோ இதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மெத்தட்ஸ் நம்பர்ஸில் வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.